ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்மளோட ஸ்கின் அப்படியே ஜொலிக்க வைக்கிற ஒரு ஹெல்த்தியான க்ளோ ஃபேர்னஸ் ஃபேஷியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 1 மந்தில் உங்களோட ஸ்கின்னை செம்மையாக க்ளோ லைட்டனிங் கொடுக்குற ஒரு சூப்பரான கோல்டன் ஃபேஷியல் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சாலே போதும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த ஒரு சூப்பரான கோல்டன் ஃபேஷியல் நான் யூஸ் பண்ண போகிறது ஆப்பிள் தாங்க. அப்போ எந்த அளவுக்கு தகன்னு நம்மளோட ஸ்கின் ஜொலிக்க போகுது பாருங்கள். நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பாதி ஆப்பிள் போதும். பாதி ஆப்பிள் நம்ம சாப்பிட்றலாம், ஓகேவா? நான் வந்து இதை இந்த மாதிரி சீவுவோம் இல்லையா, அந்த சீவுறதை வச்சு நல்லா சீவிக்கிறேன். அப்போ தான் வந்து ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மிக்சியில் போட்டால் கொஞ்சம் பிளாக் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலையே. ஸோ இந்த மாதிரி சீவிக்கோங்க. இதை வந்து தான் நம்ம கையிலேயே புழிஞ்சு எடுத்தோம், இல்லை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி புழிஞ்சோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் ஒன்று கிடைக்கும். இப்போ நான் கையிலேயே நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ஜூஸ் எல்லாமே நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் ஸ்கின்னை. அதுக்கு வந்து ஒரு சூப்பரான கிளென்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் வந்து ஒரு சூப்பரான கிளென்சிங் இன்க்ரீடியண்ட், நல்லா ஸ்கின்னை வந்து க்ளீன். அடுத்து இதில் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி நல்ல ஒரு கிளென்சிங் இன்க்ரீடியண்ட், நேச்சுரலான க்ளோ வந்து ஹனி கொடுக்கும். அது கூட ரீசெண்ட் டேஸில் நம்ம முல்டானி மெட்டி இல்லாமல் கிளென்சிங் பண்ணுறதே இல்லை, கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மற்ற கிளென்சரை விட அந்த முல்டானி மெட்டி ஆட் பண்ணும்போது நல்லாவே சூப்பராக கிளியர் அண்ட் க்ளீன் பண்ணுது. ஸோ நம்மளோட கிளென்சிங் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 3 to 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரும். கல்யாணம் பொண்ணு நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கையிலையும் சேர்த்து பண்ணணும், அப்போ தான் ஈவனாக இருக்கும். டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் சிங்கிள் ஃபேஷியல்லே நம்மளுக்கு க்ளோ அது மாதிரி ஃபேர்னஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபேஷியல் கூட இது. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபேஸில் நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒரு நேச்சுரல் கிளென்சர், சூப்பரான நேச்சுரல் கிளென்சர். அது எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த கிளென்சர். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் வாய்ஸ். ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்படியே விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். தகன்னு மின்னுது பாருங்கள் ஃபேஸ். அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்க்ரப்பிங்காக இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து ஆப்பிளோட அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சக்கை, இது கூட நான் 100% காஃபி தூள் இருக்கிறது. இந்த ஃபில்டர் காஃபி ப்ரூலெல்லாம் சிக்கரி கலக்காத காஃபி தூள் இருக்கும், அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். அது கூட வந்து அரிசி மாவு நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங்காகவும் ஒயிட்னிங்காகவும். அது கூட நான் கடைசியாக ஆட் பண்ணது வந்து ஆப்பிளோட ஜூஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு கிளென்சிங்கும் பண்ணும் இல்லையா. ஸோ சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பாக இது நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். ஃபேஸ் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரப்பிங் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த சக்கையை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்க்ரப் ஆகும் நல்லா. காஃபி தூள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஃபி தூள் ஹார்டாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ண வேணாம். இல்லை டைல்யூட் பண்ணிவிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இது வந்து ஒரு பிரைட்னஸ்க்காக தான் நம்ம காஃபி தூள் சேர்க்குறோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து மசாஜு. கண்டிப்பாக ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மசாஜ் நீடு, நல்ல சாஃப்டாக. ஸோ வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து அப்பப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஹனி, இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வாட்டர் மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நல்ல மசாஜ் ஆகும் ஹனி இருக்கனால. பாருங்களேன், ஸ்க்ரப்பிங் முடித்தோன்னே நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். இப்போ மசாஜ் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும், 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கூட மசாஜ் நல்லா பண்ணிக்கோங்க. ஸ்கின்னோட செட் ஆகட்டும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின், அந்த பொரியாக இருக்க என்னோடய ஸ்கின் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து அலிவேரா ஜெல், ஃப்ரெஷ் அலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹனியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அழுத்தமாக மசாஜ் கொடுங்க. ஹனி எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும்.
ஆப்பிள் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுனால ரெண்டும் சேர்ந்து ஸ்கின்னை வந்து நல்லா பாலிஷ் பண்ணும். நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது டைம் ஆகணும் ஸ்கின்ல செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆட் பண்ணுறது ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது பேக் அது கூட நான் ஆரஞ்சு பீல் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக் வந்து உங்களோட சாய்ஸ். நீங்கள் அரிசி மாவு, ஆரஞ்சு பீல் பவுடர் இந்த மாதிரி நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு உங்கள் ஸ்கின்க்கு நல்லா இருக்கலாம், கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். வாரம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பேக் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஆரஞ்சு பீல் பவுடர் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஹனியும் இதே மாதிரி ஃப்ரெஷ் ஆப்பிள் ஜூஸும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பேக்குங்க. இந்த ஒரு காம்பினேஷன் வந்து நம்மளோட ஸ்கின்னை செம்மையாக பிரைட்டன் பண்ணும், லைட்டனிங் கொடுக்கும். பாருங்களேன் பேக் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து காஃபி தூள் வந்து பேக்குக்கு யூஸ் பண்ணலாம், தாராளமாக காஃபி தூள் யூஸ் பண்ணலாம். ஆனால் 100% காஃபி தூளாக இருக்கிறது நல்லது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஸ்கின்னை எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. செம்மையாக இருக்கும். இது நல்ல ஒரு கிளென்சிங், ஸ்கின்னை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து கல்யாண பொண்ணு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ப்ரைடல் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் காலில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஃபுட்டு நான் வந்து அதில் ஃபுல்லாக எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அது கூட சேர்ந்து இந்த ஒரு ஃபேஷியலை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து 4 days ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணுறது நல்லது. அதில் ஒரு ஃபேஷியலாக இந்த ஃபேஷியலை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து செம்மையாக க்ளீன் பண்ணும். ஃபஸ்ட்டு டேன் இருந்தால் டேனை ரிமூவ் பண்ணும், நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆப்பிள் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து செம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த ஒரு கொடூரமான வாய்ஸில் இதுக்கு மேலே நான் பெருசாக பேச முடியாது. பட் வந்து வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கோல்டன் ஃபேஷியலுங்க இது. பார்த்ததோட விட்டுறாதீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்க கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. என்ன டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண வரைக்கும் டாடா பை பை. தேங்க்யூ.